சிந்திப்போமே. 1786 பஞ்சாக்கரவன் பரிவு உளனே. ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். அவனுடைய குணம் கொடுப்பது, ஆனால் என் குணமோ ஏற்பது. அவனுடைய குணம் கொடுப்பது, இல்லை என்னாது, கைமாறு கருதாது, இடையறாது, இன்முகம் மாறாது கொடுப்பது. ஆனால் என் குணமோ ஏற்பது, எல்லாவற்றையும் ஏற்பது. அவன் குணம் வினைகளை அழிப்பது, ஆனால் என் குணமோ வினைகளை மேலும் மேலும் பெருக்குவது. அவன் குணம் மெய்மையாக்குவது, என் குணமோ தோற்பது, நிலையற்ற பொய்மையாவது. இப்படியெல்லாம் இருந்தும் பஞ்சாக்கர தேசிகன் என் மீது பேரருள் கொண்டுள்ளார். இப்படியாக பஞ்சாக்கரன் பேர் அருள் கொண்டவன் என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. இடுவதெல்லாம் அவன்தன் குணம், என் குணம் ஏற்றல். வினை அடுவதெல்லாம் அவன்தன் குணம், என் குணம் ஆக்கல். மெய்மை தொடுவதெல்லாம் அவன்தன் குணம், என் குணம் தோல்வி. படுவன ஆயினும் இவை படுவன ஆயினும் பஞ்சாக்கரவன் பரிபுலனே, பஞ்சாக்கரன் பரிபுலனே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தனது பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் நூலின் 99வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். குரு அருள் உணர்வோம், ஞானம் பெறுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.